ஹனீஸ் வெல்கம் டு பண்ணி ஃபேக்ஸ் ஐம் ஜியா. டுடே நம்ம சேனலில் மாஃபியாஸ் குயின் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். தென் இன்னொரு விஷயம்டா என்ன அப்படின்னா, நானும் மோமோ ஃபிக்ஸும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. பிகாஸ் நான் ஓல்டு சேனல் வந்து டிலீட் பண்ணிட்டேன். ஓகேவா? தென் நிறையா ஃபன்னெல்லாம் இருக்குது அதில். அதனால கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அந்த ஓல்டு சேனல் மாதிரி விட மாட்டோம். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவாடா? சரிடா, லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இருந்துருங்க. அப்போ தான் புரியும். ஓகேவா? அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நம்ஜுனோட ரூமில் அவ்வளோ சலிப்பாக நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்குது. ஜேகே உங்களுக்கு கோட் பட்டன் எல்லாம் போட்டு விட்டுருக்க. நம்ஜுன் இருந்துட்டு லெசன் எடுத்துகிட்டு இருக்கு. இங்கே பாரு வயன், நீ ஜஸ்ட் செகண்ட் இயர் தான் படிக்கிற. நீ இப்படியே காலேஜை இதோட டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன்னா நான் டிஸ்கன்டினியூ பண்ணிக்கிறேன். எனக்கு கன்டினியூ பண்ண விருப்பம் இல்லை. நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் என்னை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால நான் திருப்பியும் போக வேண்டியதாக இருக்குது. நான் இங்கேயே இருக்கேன். நான் காலேஜுக்கெல்லாம் போகலை. என்னை போகலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு வயன், நீ எங்கள் கூட தான் இருக்க போகிற. என்ன காலேஜ் போய் படிக்கலைன்னா இப்போ என்ன ஆக போகுது? நான் போகலை, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் போகலை. ஏய் இங்கே பாரு, அடம் பிடிக்காமல் ஒழுங்காக கிளம்பு. நான் போகலை, நான் போக மாட்டேன்னு சொன்னால் என்னை விடுங்க ப்ளீஸ், என்னை விடுங்க, நான் காலேஜுக்கெல்லாம் போகலை. ஏய் ஒயன், இங்கே பாரு, அடம் பிடிக்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு கிளம்பு, வா போகலாம். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ ஆக்டிங்கெல்லாம் பண்ணுறீங்க. நம்ஜுன், எனக்கு பாடியெல்லாம் பெயினாக இருக்குது, நான் வரல. நீங்கள் போயிட்டு இன்றைக்கி லீவ் சொல்லிடுங்க, நான் நாளையிலேருந்து போய்க்கிறேன். உருட்டாத வயன், உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாதது மாதிரி தெரியவே இல்லையே. நேற்றுக்கு தான் எல்லாம் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை பார்த்தீங்களா? நான் இன்னைக்கு போகலைன்னு சொன்னால் கேளுங்க. எனக்கு நீங்கள் உடம்பு சுத்தமாக முடியல. ஒயன் ஆக்ட் பண்ணாத, ஃபஸ்ட்டு கிளம்பு நீ. வேணாம், என்னை வெட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து பிடிச்ச அழுக தான் அப்படியே காலேஜ் போகிற வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டுருக்கீங்க. சரி போயிட்டு வா. ஜங்குக்கா, நீங்களாவது சொல்லலாம்ல. நான் போகலை ப்ளீஸ், நான் போகலை. நீங்கள்லாம் காலேஜுக்கு போயிருக்கீங்களா? அப்போ தானே அதோட பெயின் எல்லாம் தெரியும். இப்போ என்ன சொன்ன நீ? எதுவும் சொல்லலை. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு அப்படியே பேக் எடுத்துட்டு ஓடிடுறீங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு வரா. ஹே வாயன், என்னடி இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க? அப்புறம் கேள்விப்பட்டனே உனக்கு ஏதோ கல்யாணம்லாம். ஏய் புலம்பாதிரி, அந்த கல்யாணம்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. யூனோ ஒன் திங், என்னடி எல்லாருக்கும் ஒரே ஒரு ஹஸ்பண்ட் தானே இருப்பாங்க, எனக்கு மட்டும் 7 ஹஸ்பண்ட். என்னடி சொல்கிற? 7 ஹஸ்பண்டா? ஆமாண்டி, கல்யாணம்லாம் ப்ராப்பராக நடக்கலை. ஆனால் எங்கள் 7 பேருக்கு என்னடி சொல்கிற? அதாவது அவங்க 7 பேருக்கு கூட எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஐயே, என்னடி சொல்கிற? பைத்தியமாடி நீ? எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நின்றுட்டுருக்க. ஏய் எதுக்கு என்ன இப்போ திட்டுறேன்? நான் என்ன அப்படி பெருசாக பண்ணிட்டேன்? நல்லது தான் பண்ணியிருக்கேன். உனக்கு தான் மூக்கு வேர்த்து. ஏய் நல்லது பண்ணியிருக்கியா? ஐயோ இங்கே பாருடி, இப்போல்லாம் கொரியாவோட ஷெட்யூல் என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ என்ன சொல்ல வர இப்போ? ஏய் என்னடி, இப்போல்லாம் ஒரு பொண்ணுக்கு ஒரே ஒரு பையன்தான். ஆனால் நீ என்னடான்னா அசால்ட்டாக 7 பேர் கூட படுத்துட்டு வந்தேன்னு சொல்கிற. இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, அவங்க 7 பேரும் என்னோட ஹஸ்பண்ட் தான். அதில் அவங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, எனக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் 7 பேர் கூட இருக்கிறது தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஐயோ பைத்தியம் மாதிரி உளறத வயன். நீ முதல்ல பைத்தியம் மாதிரி உளறதை ஸ்டாப் பண்ண. முதல்ல எங்கேருந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டையும் இழுத்துட்டு அப்படியே கிளாஸ்க்கு போயிடுறீங்க. ஸோ கிளாஸில் எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவளுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை பார்த்தா அந்த மாதிரி தெரியவே இல்லை, சும்மா ஜாலியாக பழைய மாதிரி தான் இருக்கீங்க. இப்படியே உங்கள் பாட்டுக்கு காலேஜ் டேஸும் பயங்கரமாக போகுது. உங்களோட யூஜியையும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன ஒரு சுகம். யப்பா, இந்த காலேஜுக்கு போயிட்டு இவங்களையும் சமாளிச்சுட்டு இப்போ தான் சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஓமை காட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு கிரேப் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ அப்படியே ஜிமின் போயிருந்திருப்பான். அப்போ அப்படியே ரூம்குள்ளே பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக படுத்துட்டு இருக்கீங்க.
ஜாலியாக படுத்துட்டு இருக்கேன், இந்த வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்டில் ஒரு கவுச் இருக்கும், அது முன்னாடி உட்காரான். என்னடி அப்படியே ஜாலியாக படுத்துட்டு இருக்க? ஆ ஜிமினா வந்துட்டியா? ஏய் தானடி இருக்கேன், சொல்லு என்ன அவ்வளோ ஜாலியாக படுத்துட்டு இருக்க? டி ஜிமினா வெளியே கூட்டிகிட்டு போறியா? என்னடி வாடா போடான்னுலாம் சொல்லிட்டு இருக்க? ஏ போடா, ஒன்றை ஜங்குக்க தேங்காய் 3 பேரையும் நான் அப்படி தான் சொல்லுவேன். என்ன தயங்கிட்டையும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? என்னடா அவன் ஒரு மேட்ரே கிடையாது, இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்புறம் நம்ஜனுக்கு ஜின்னுக்கெல்லாம் கண்டிப்பாக மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்கெல்லாம் என்னை விட ரொம்ப பெரியவங்கல்ல, அதனால மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் மரியாதைலாம் இல்லைப்பா, நான் இப்படி தான் கூப்பிடுவேன். தென்னாவட்டு அப்படியே கன் எடுத்து நடிச்சு போட்டு வச்சு சுட்டன்னு வையேன், பொசுக்குன்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னை விட்டால் ஒரு பொண்ணு கிடைக்காது சாமி. அதுக்கப்புறம் அவங்க மற்ற 4 பேர் இருக்காங்க பார்த்தியா, அவனை அப்படியே தலைகளை தொங்க விட்டுருவாங்க. நல்லா பேசுறடி, நல்லா பேசுகிற. அப்புறம் என்ன ரூமுக்கெல்லாம் வந்திருக்கேன்? ஏண்டி நீ எங்களோடது, நாங்கள் யார் வேணாம் அப்பா வேணாம் உன்னோட ரூமில் உன்னோட பர்மிஷன் இல்லாமல் வருவோம். சரிதான்ப்பா, சரிதான், எங்கள் அப்பா வேணால் வரலாம். அதை பற்றியெல்லாம் நான் கேட்கல. எனக்கு ஒரே நீடியாக இருக்குது, பேசாமல் இன்னைக்கு ஒன் நைட்டு எல்லாருக்கூடையும் பர்மிஷன் கேட்டுட்டு வா, அதுக்கப்புறம் இருந்துக்கலான்னா. அதுக்கப்புறம் ஜங்கு முதல்ல இருந்து தொடங்க ஆரம்பிச்சிடுவான். நான் தான் ஃபஸ்ட் இருக்கணும், அப்போ நான் தானே ஃபஸ்ட்டு போகணும், அப்படி இப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் எதுக்கு? தெரியுதுல, அப்புறம் என்ன மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் எடுத்துட்டு, என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில்? நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்? நான் எதுவும் நினைக்கலையே. ஏதோ ஒன்றடி பார்க்கண்ணா பயங்கரமாக வேறு மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் தரேண்ணா. அப்படியெல்லாம் இல்லையா? ஏண்டி ஏன் அப்படி சொல்கிற? அப்படியெல்லாம் இல்லைன்னா இல்லைதாண்டா, சும்மா உட்காரு. ஐயோ சும்மா காண்டு மயிரை கிளப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேஷுவலாக உட்காந்து பேசிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு இதை பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கும் உள்ளே வருது. என்னடா பண்ணுற? உங்ககிட்ட என்ன சொல்லி விட்டது, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஐயோ சொல்லிவிட்ட விஷயத்தையே மறந்துடு ஜங்குக்கா, ப்ளீஸ்டா அந்த கன் கூட உனக்கு போயிட்டு 2 கன் எடுத்து கொடுத்துருடா. அதெல்லாம் முடியாது ராஜா, உனக்கு கொடுத்த வேலையை நீ தான் பார்க்கணும். போ கிளம்பு. பாரு ஜங்குக்கா சோதிக்கானடா, போய் எடுத்துக்கூடா ப்ளீஸ்டா. நம்ம ஹயாங்ஸ்டா கேட்டால் நம்ம தான்டா பண்ணணும். அதே தான் மச்சான் நானும் சொல்கிறேன், நம்ம ஹயாங்ஸ்டா கேட்டால் நம்ம தான்டா பண்ணணும். போய் எடுத்து கொடுத்துரு, நான் இங்கே இருக்கேன். ஜங்குக்கா போடா போ கிளம்பு, எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்க? போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை துரத்தி விட்டுருது. அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, நாடி ஜாலியாக இருக்க போல். ஆமாம் காலேஜ் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன, என்னோட ஜாலினஸ்க்கு ஒரு அளவே இல்லை. ஆனால் ஒன்று ரொம்ப கஷ்டம் தெரியுமா, இந்த காலேஜ் டேஸில் உங்களையும் சமாளிச்சுட்டு அந்த காலேஜுக்கும் போயிட்டு எப்பப்பா முடியலடா சாமி. சும்மா மூடன்னா அந்த வீட்டுக்கெல்லாம் போயிருந்தா அவனெல்லாம் காலேஜுக்கு கூட விட்டுருக்க மாட்டான் அவன். என்னமோ நாங்கள் எங்கள் கண்ணில் மாட்டி அப்படியே தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருந்தனால காலேஜுக்கு படிக்க விட்டோம். நான் வேணான்னு தானே சொன்னேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் ஜங்குக்கா, அவனோட வீட்டுக்கெல்லாம் போயிருந்தேன்னா இங்கெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டு, அப்படியே ஓடி இருந்திருப்பேன், காலேஜ்லேயே இருந்திருப்பேன். ஆனால் ஏதோ ஒன்று உங்ககிட்ட பேச ஆரம்பித்தா உங்கள் பக்கத்தில் வந்தாலும் எங்கேயுமே போக தோண மாட்டேங்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் உங்களோட டேஸ் மெதுவாக அப்படியே க்ராஸ் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கீங்க அங்கே, உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னால் உடனே கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன கேட்டாலும் அங்கே நோ சொல்லவே மாட்டாங்க. இப்போது என்ன கேட்டாலுமே எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ எக்ஸ்பென்சிவான விஷயம் அந்த மாதிரி கூட இருந்தால் கூட உங்களுக்கு வந்துட்டு கேட்ட உடனே கிடச்சிரும். அந்த மாதிரி தான். ஸோ இப்படியே தான் உங்களோட டேஸ் பயங்கரமாக பாஸ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் உங்கள் அம்மா கூட ஸ்கூல் லைஃப்பில், காலேஜ் லைஃப்பில், ஈவன் அந்த வீட்டுக்கு போயிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்களான்னு சொல்லிட்டு சத்தியமாக உங்களுக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் போயிட்டே இருக்கு. அப்போ ஒன் டே அப்படியே மீட்டிங் ஹாலில் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அர்ஜுன் எல்லாரும் போய்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு ஏதாவது ஃபன்னாக பண்ணுவோண்டா. இங்கே பாரு ஜங்குக்கா,
பிய மாஃபியாடா. மாஃபியா மாதிரி கொஞ்சமாவது நடந்துக்கோ. இது என்ன ஃபன் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலான்னு. ஜிம்னா, இதை பற்றி நீ பேசவே கூடாது. ஜங்குக்கா, எனக்கும் தாண்டா டைம் பாஸே ஆக மாட்டேங்குது. பாரு பாரு தயாங்க எப்படி உண்மையாக சொல்கிறான் பாரு. யோ டே தயாங்கா, மூடிட்டு உட்காருடா. ஏன்டா உனக்கு வேற? ஓ ஜிமினா, இங்கே பாரு, இன்னைக்கு நீ என்ன மூடில் இருக்கன்னு தெரியல. அந்த சத்தியமாக எனக்கெல்லாம் முடியலடா. இங்கே ஒரு 1/2 மணி நேரமாக உட்காந்துட்டு இருக்கோம். அவன் பெரிய பர்ப்பான்னா இங்கே வரமாட்டாடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ஜன் அப்படியே வெளியேருந்து வருது. என்னடா என்னோட பேர்லாம் அடிப்படுது? இல்லை 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 நம்ஜன், வாங்க வாங்க உட்காருங்க. அப்புறம் என்ன என்ன விஷயம்? எதுக்காக இப்போ வந்துட்டு இப்படி கூப்பிட்டு வச்சு? அது எதுவும் இல்லை, இவ்வளோ நாள் நம்மளுக்கு எந்த வேலையும் வரல, ஆனால் இப்போ ஒரு ஒர்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் ஆஃப் ஃபைல் எடுத்து அப்படியே போடுறான். அப்போ எல்லாருமே அதை பார்த்துட்டு, என்ன நம்ம சொன்னது, இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ என்ன புது பிரச்சனை? அது இவன் மட்டும், இந்த பிஸ்னஸ் மேன் மட்டும் ஏதோ மற்ற யாரும் கொடுக்காத அளவு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். என்ன சொல்கிற? ஆமாம், லாஸ்ட் டைம் ஒரு பொண்ணை கூட போட்டு தள்ளியிருக்கான். பொண்ணை போட்டு தள்ளிட்டானா? என்ன இப்படிப்பட்ட மனுஷனையெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குது? விட்டு வச்சுட்டா இருக்குது. மயன், நீ கொந்தளிக்காத இரு. இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு, நம்ம இதுக்கு ஏதாவது எண்டு கார்டு போட்டாகணும். நம்ஜூன், இப்படிப்பட்ட நியூசன்ஸை எத்தனை வாட்டி சொல்கிறது, எடுத்துட்டு இங்கே வராதேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாம் முடிச்சு கட்டணும்டா, அப்படியே சும்மாலாம் விட்டுட்டு இருக்க முடியாது. இங்கே பாரியா, நம்மெல்லாம் மாஃபியாஸ், நம்மளுக்கு காசு சம்பாதிச்சோமா, மற்றவனை அடித்தோமா பிடிச்சோமான்னு இருக்கணும். இது என்ன அந்த பொலிட்டிக்ஸ் அது சம்மந்தமான விஷயத்துல எல்லாம் நம்ம தலையை நூற்றிட்டு? சொன்னால் புரிஞ்சுக்கோங்கடா, நம்ம எல்லாம் குட் மாஃபியாஸ், மற்றவனுங்களை மாதிரி கிடையாது. நம்ம என்ன தான் அடித்து பிடிச்சி எடுத்தாலும் அதுலேயும் நம்ம சைடு ஒர்க்காக ஏதாவது பண்ணணும். அப்போ தான் பீப்புள்ஸ்க்கு நம்ம மேலே குட் இம்ப்ரெஷன் இருக்கும். புரிஞ்சுதா? நம்ம எல்லோரும் இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இப்போது இதுக்காக புதுசாக பிளான் போடணும். அவனோட மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன, அது என்ன, இதென்ன, லொட்டென்ன, லொசுக்கென்ன, அவன் கூட எவன் இருக்கான், எவன் வெள்ளாமல் போகிறான், அவன் எப்போ திங்குறான், எப்போ குடிக்கிறான், எப்போ விழுறான், எப்போ சாயிறான், இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்டா. இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை போடுறதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி அப்பா முடியாது நம்ஜூன். அதெல்லாம் ஏன் ஜெகே முடியாதுன்னு நினைக்கிற? நம்ஜூன், எனக்கும் என்னவோ ஜெகே சொல்கிறது தான் சரின்னு படுது. இதை எப்படியோ விட்டுடலாம். யுங்கி, கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணலாமே. எதுக்காக இப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம? நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் எனக்கும் இதுக்கும் உடன்பாடு இல்லை. இங்கே 6 பேருமே பேசி ஏதாவது பண்ணிக்கோங்க. யுங்கி, நீ இதில் இல்லாத மாதிரியே பேசாத என்ன? இங்கே பாரு, நீங்கள் 6 பேரும் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அதுக்காக ஒருத்தன் இருந்துட்டு நான்லாம் வரமாட்டேன் அப்படி இப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தான்னா அவனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண எனக்கு தெரியாது. நீங்கள் 6 பேரும் பேசி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அப்படியே சேவேஜாக உட்காந்துட்ருக்கு. அப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, என்ன நீங்களாம் இப்படி ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் ஒரு கேர்ள் தான். இந்த மாதிரி ஒரு பர்சன் என்ன நாளைக்கு இழுத்துட்டு போயிட்டு ஏதாவது பண்ணி விட்டுட்டானா நீங்களாம் சும்மா இருந்துடுவீங்களா? நீ யார்? எங்களோட ஒய்ஃபு. அப்படியெல்லாம் ஒன்றெல்லாம் சும்மா விட்டுருவோமா நாங்கள்? தெரியுதுல, அப்புறம் என்ன? ஈவனையும் நம்ம முடிக்கணும். நான் இதில் உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா. நான் சப்போர்ட் பண்ணுறேன். இவங்கெல்லாம் எதுக்கு? நம்ம 2 பேர் போய் முடிச்சு கட்டிட்டு வந்துடலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே நம்ஜன் கூட கை கோத்து போயிட்டுருக்கீங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் எங்கே போகிறீங்க? அதெல்லாம் இல்லை எல்லாருக்கும் ஓகே தானே? எல்லாருக்கும் ஓகே மச்சான், எல்லாருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சிடுறாங்க. ஸோ நம்ஜன் இருந்துட்டு, குட் குட், நல்லது, ரொம்ப நல்லது. சரி, இவனை பற்றி மொத்தமாக சொல்லிடுறேன். ஸோ இவனுக்கு எந்த ஒரு மைனஸும் கிடையாது. ஐ மீன் டு சே, இவனுக்கு எந்த ஒரு பலவீனமும் கிடையாது. அப்படின்னா இவனை அடிக்கவும் முடியாது. இல்லை, இவனுக்கு ஒரே ஒரு வீக்னஸ், கேர்ள்ஸா? இப்போ நம்ம ஒரு புது பொண்ணுக்கு எங்கே போகிறது? அதுக்கு தான் ஓயன் இருக்காளே. நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? என்னெல்லாம் பார்த்தா அழகா இல்லையா உங்களுக்கு? சரிதான், நீ சொல்லு. இவ இருக்கால, இவளை வச்சு தான் நம்ம இந்த கேமே ஆட போகிறோம். இங்கே பாரு, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. இவளோட உயிரெல்லாம் பணம் வச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம எல்லாம்
அடிக்கடி அதெல்லாம் வாங்கி கட்டிக்கிறது அதெல்லாம் இவளுக்கெல்லாம் செட் ஆகாது. புரிஞ்சுக்கோ நம்ஜோன். இல்லை ஜிமினா, நீ புரிஞ்சுக்கோ. இவளும் நம்மளுக்குள்ள ஒருத்தி ஆயிட்டா. இவளையும் நம்ம இதுக்கு கண்டிப்பாக பழக்கி ஆகணும். இல்லை, எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது. என்னோட சொல்கிறது, இவளெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. முடியாது. ஜிமின் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. ஆமாம் ஜிமின், சொல்கிறத புரிஞ்சுக்கோ. அவள் என்ன இருந்தாலும் நம்மளோட லைஃபுக்கு அக்செப்ட் ஆகி போய் தான் ஆகணும். ஏன்னா லைஃப் லாங் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ண போகிறா. இப்போ விட்டுட்டாலும் இனிமேல் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அவளுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்கணும்ல. ஆனால் ஜின், நான் ஜிமின், நீ எதுக்கு இப்படி வந்து கஷ்டப்படுற, கவலைப்படுற? நான் யாரு? 7 மாஃபியாஸோட ஒய்ஃப், ப்ரீ ரெஜிஸ்டர்ட் ஒய்ஃப். நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய தைரியசாலி, உனக்கு எதுவும் தெரியாது ஜிமின். இந்த ஒரு இன்சிடென்ட்ல பாரு, எல்லாரையும் அப்படியே மாசா வெட்டி போட்டுட்டு அப்படியே நான் வந்து நிக்கிறேன் ஒரு சூறாவளி மாதிரி. அப்போ பாப்ப என்னோட பவர் என்னென்ன. என்ன ஜங்குக்கா நான் சொல்றது? ஷோ, ஏதோ ஒன்று, எனக்கும் இதில் உடன்பாடு கிடையாது ஜங்குக். சரி சரி, நீங்கள்லாம் சொல்கிறதுனால ஓகே தான் எனக்கும். ஆனால் சத்தியமாக நம்ஜோன், இதில் இவளுக்கு ஏதாவது நான் மொத்த பிளேமே எடுத்துக்கிறேன்பா. யாருக்கும் எதுவும் இல்லைல்ல. அப்புறம் இன்னொன்று, அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் இவகிட்ட பக்கத்தில் வரக்கூடாது, சரியா? ஓகேவா? அதெல்லாம் முடியாதுப்பா, அதெல்லாம் முடியாது. இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். சரி, அப்புறம் எல்லாருக்கும் ஓகே தானே? நாளைக்கு, அதாவது இவன் என்றைக்குமே ரெகுலராக ஒரு காஃபி ஷாப்பில் ஏதாவது ஒரு பொண்ணை மீட் பண்ணுவான். நாளைக்கு மீட் பண்ண போகிறது நம்மளோட ஒயனை. நம்மளோட ஒயனையா? என்ன நம்ஜோன், சீக்கிரமாகவே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கு நீ. நாளைக்குன்னா நம்ம இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர்லாம் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் இன்னைக்கு ஃபுல்லாக டைம் இருக்குது. சரி, நாளைக்கு நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இவளை ப்ரிப்பேர் பண்ணிடலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவளை ஃபுல்லாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகணும், ஃபுல் செட்டப்போட. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, இதுதான் அவனோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறான். அப்போது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஓ காட், என்னாச்சு? இவன் தான் எனக்கு பார்த்த மாப்பிள்ளை. என்ன? இவனை தான் எனக்கு, அதான் நான் கல்யாணத்துலேருந்து ஓடி வந்துட்டேன்ல, இவனை தான் எனக்கு பார்த்து வச்சுருந்தாங்க. இவனை எனக்கு நல்லா தெரியும். இவன் அந்த மாதிரிப்பட்ட பர்சன் கிடையாது. எங்கள் அம்மா அப்படி ஒரு பட்ட பையனுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே பாரு, வெளி தோட்டத்துக்கு அவன் ஒரு பிஸ்னஸ் மேன், நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் உள்ளாடி தான் அவன் ஒரு பெரிய கேடி, அதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போது இவன் ஒரு கெட்டவங்கிறீங்களா? ஆமாம், இவன் கெட்டவன் தான் கண்டிப்பாக. ஆனால் எல்லாரும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை நான் இவர் முன்னாடி போயிட்டேன்னா என்னை கண்டிப்பாக இவன் சாவடிச்சிடுவான், என்னை சும்மா விட மாட்டான். ஏன்னா இவனுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களே. அப்புறம் நான் இவன் முன்னாடி போகும்போது எப்படி அவன் என்னை பார்ப்பான்? அவன் என்னை கண்டிப்பாக கொன்றுவான். அவ்வளோ பெரிய ரகடான ஒரு பர்சன்னா கண்டிப்பாக என்னை சாவடிச்சிடுவான். எதுக்கு என்னை விட்டு போன அந்த மாதிரி கேட்டு ஏதாவது பண்ணிடுவான். ஸோ நான் இதுக்கு செட் ஆவேனான்னு எனக்கு இப்போ தோணுது. அதெல்லாம் எதுவும் இல்லை வயன், நீ எல்லாம் செட் ஆவ. ஃபஸ்ட்டு இந்த காஸ்டியூம் எல்லாம் கழிச்சிடலாம். ஃபேஸில் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டால் உன்னை ஆளே தெரியாது. சரி, எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு ஒரு சைடு பயமாக இருக்குது. அதெல்லாம் எதுவும் ஆகாது. சரி, ஆனால் எனக்கு நீங்கள் 7 பேரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ஏன்னா அந்த டைம், அந்த மூமெண்ட் எனக்கு என்ன ஆனாலும் உங்கள் 7 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. என்ன என்ன சொல்கிற நீ? உனக்கு ஏதாவது ஆனாலும் எங்களுக்கு 7 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னா, அதாவது இப்போது ஷூட்டிங் ஏதாவது நடக்குது, ஐ மீன் டு சே அவன் என்னை ஷூட் பண்ண போகிறான் அப்படின்னா யாரும் இடையில வந்து புல்லட் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணக்கூடாது. என்ன இருந்தாலும் என்னோடதாகவே இருக்கட்டும். நீங்கள் 7 பேரும் எப்பவும் சேர்ந்து தான் இருக்கணும். இப்படியே எப்போவுமே ஹாப்பியாக
ஆம், எப்படியும் நான் உங்க கூட இல்லைனாலும் 7 பேரும் 7 பேருக்காகவும் இருப்பீங்கள்ல. அவ்வளவும் போதும். என்ன மாதிரியே ஏதாவது ஒரு பொண்ணு கிடப்பா. அவ கூட நீங்க எப்பவுமே ஹேப்பியா இருக்கலாம். வயன் பைத்தியம் மாதிரி பேசாத. ப்ளீஸ் ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் ஷட் அப் ஓகே? ஏன் ஏன் ஜேகே? ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் செட் ஆகும். ஏய் இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. ஒரு வேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்கள் அவனை முதலே ஸ்பாட் அவுட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அவன் செத்து போட்டோம். அதுக்கப்புறம் எதுக்கு அவன் உயிரோட இருக்கணும்? இல்லை ஜேகோப், நான் சொல்கிறது. ஏய் இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ முதல்ல மூடிட்டு வர வழியை மட்டும் பாரு, ஓகேவா? ஜின், நான் சொல்கிறது. ஏய் அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள்லாம் ப்ராமிஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் வந்து நிற்போம், அவ்வளோதான். அவ்வளோதான், சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு சொல்கிறீங்க. அப்போ மற்றவங்க எல்லாம் இருந்துட்டு, சரி இப்போ எதுக்கு இப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்க? இல்லை, எனக்கு என்னமோ உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. எங்களுக்கு எதுவும் ஆகாது, ஓகேவா? நாங்கள் எல்லாருமே எப்போவுமே இப்படியே இருப்போம். நம்ம சேர்ந்து இப்படியே இப்போ எப்படி இருக்கோம்? சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருக்கோமா? ஆமாம். அதே மாதிரி தான் இந்த இன்சிடெண்ட் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமும் நம்ம எல்லாம் சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருப்போம், ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே லிட்லி ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸ் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் மேலே ஹேண்ட் வச்சு ஒரு மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாருமே அப்படியே டிஸ்பேட்ச் ஆகிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நைட் அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்களுக்கு காஸ்ட்யூம் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு ஆள் ஷூ எடுத்துகிட்டு வராங்க, ஒரு ஆள் ஜாக்கெட் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க, ஒரு ஆள் மாஸ்க் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரும் அறக்க பறக்க ஓடிட்டுருக்காங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு, நம்ஜூன் என்னோடய ஷூவை பார்த்தியா? இவளுக்கு ஷூ எடுத்து கொடுக்குறதுனா உன்னோட ஷூ எங்கே இருக்குன்னே மறந்துட்டியா? யோ என்னோட ஷூவை காணும். ஜேகே என்னோட ஷூ பார்த்தியா? உன்னோட ஷூ வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? அங்கே எங்கேயாவது இருக்கும் பாரு. ஐயோ இல்லைடா, எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், என்னோட ஷூவை காணும். ஜிமின் நீ பூட்ஸ் போட்டுக்க பேசாமல், ஷூ எல்லாம் எதுக்கு? அதையும் சேர்ந்தே காணும் தயாங். யோ இங்கே எங்கேயாவது இருக்கும் பாடுறா டேய். சும்மா எதுவும் புலம்பிகிட்டே இருப்பியா நீ? டேய் எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு நில்லுங்கடா. ஜஸ்ட் மாஃபியா மாதிரி இது பண்ணுங்க. என்ன இதெல்லாம் குழந்தைங்கள மாதிரி? சரி சரி நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே அறக்க பறக்க ஓடிட்டுருக்காங்க. அப்போது ஒரு ஷார்ட் கன் அவங்க கையில் கொடுத்துட்டு, இது எப்படி இருக்கு? எம்மாடியும் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. என்ன பொம்மை துப்பாக்கி கொடுத்தாலே நான்லாம் அவ்வளோ பயப்படுவேன். இதென்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? இது ஒன்றும் பொம்மை துப்பாக்கி இல்லை, ரியல் கன்னு. ட்ரிகரு அழுத்தி எப்படி சுடணும் எல்லாம் தெரியும்ல. ட்ரிகர் எல்லாம் அழுத்த தெரியும், ஆனால் சுடுறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நீ எல்லாம் சுடலாம் வேணாம். இந்த ப்ளூடூத்தை வச்சுக்கோ. இதில் என்ன இது நியூஸ் ஏதாவது உனக்கு தப்பாக படுறதா இருந்தால் ஜஸ்ட்டு 2 டேப், ஓகேவா? பண்ணேன்னா நாங்கள் அங்கே வந்துட்டு வந்துடுவோம். அப்போ நீங்கள் என் பக்கத்தில் இருக்க மாட்டீங்களா? பக்கத்துலன்னா ஒரு டேபிள் அவன் உட்காந்துட்டு இருப்பான். நாங்கள் 7 பேரும் உன் கூட வந்துட முடியுமா? முடியாது. அதான் நாங்கள் பக்கத்து டேபிளில் உட்காந்துட்ருப்போம். உனக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனாலும் கூட உடனே ஒரே ஒரு இது கொடுத்துரு, நாங்கள் அப்படியே வந்துடுவோம், ஓகேவா? சரி எனக்கு ஓகே தான். ஆனால் எங்களுக்கு எதுவும் ஆகாது. நேற்றுக்கு எப்போ இதை பற்றி பேசினோமோ அப்போலேருந்தே நீ உங்களுக்கு 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 டாபிக் எடுத்தாலே உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல, அப்போ எனக்கும் எதுவும் ஆகாது. நான் நல்லா தான் இருப்பேன். உங்கள் 7 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அப்போ தான் நான் நல்லா இருப்பேன். ஏய் எங்களுக்கு எதுவும் ஆகாதுடி, போதுமா? இப்போயாவது சரி கொஞ்சம். உங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அப்புறம் நான் அழுவேன். எனக்கு எதுவும் தெரியாது அதுக்கப்புறம். உங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல? எங்களுக்கு எதுவும் ஆகாதுமா. கொஞ்சமாவது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோடு இரு. யாருக்கும் எதுவும் ஆகாது, சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே அப்படியே ரெடி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ ஓகேடா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ஓகேவா? இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேடா, பாய், லவ் யூ.